ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வினால் ஒவ்வொரு வாரம் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை கர்த்தர் நம்ம கொடுக்கறது அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? யாக்கோப்பு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்களேன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் நிறைய குறைஞ்சி போயிடுச்சு. வசனம் சொல்லப்படுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், உடனே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யார் தெரியுமா பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும்? பிசாசை எதிர்த்து நிற்கிற பலன், ஆமென், அதில் வல்லமை யாருக்கு இருக்குன்னா, யார் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த பலன் உண்டாகும். இன்றைக்கி தேவ பயமே அற்று போனது காணப்படலை. எனக்கு ஒரு காம்ப்ரமைஸ் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள், தேவ பயம் இன்றைக்கி சபைகளுக்குள்ளே தேவ பயம் இல்லை, குடும்பங்களுக்குள்ளே தேவ பிள்ளை இல்லை, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆண்டோட பிள்ளைகளுக்குள்ளே தேவ பயம் குறைந்து இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு காலத்தில் பார்க்கணுன்னா அவ்வளோ தெய்வ பயம் மனுஷருக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் இன்றைக்கி தெய்வ பயம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஏன்னாக்கா தேவனுக்கு கீழ்ப்படியாதனால தான். யார் தேவனுக்கு பயப்படுறாங்களோ கண்டிப்பாக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. தேவனுடைய சத்தத்துக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்களா? ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருவாங்க, ஆனால் உலக பிரகார மக்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதே எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்கணுமா? அப்போ நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தேன்னா தேவ பயத்தோடு கூட என்ன பண்ண, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியும். இப்போ புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியணும், அதே பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், வேலையாட்கள் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிதலே இல்லாமல் போயிருக்கு. சின்ன பிள்ளைங்க வாழ்க்கை பாருங்க, நிறைய பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. இன்னைக்கு சபைக்கு போதகர்களுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. ஏன்னா இஷ்டம் போல வாழ்கிறத பார்க்குறோம். தேவனுக்கு சிலர் கீழ்ப்படிவாங்க, ஆனால் மனுஷருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். அதே எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக பாருங்க. தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனானா. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தாய் தகப்பன் தேசம் இனம் எல்லாத்த விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனேன். ஆண்டவர் எந்த தேசம் சொல்ல, எங்கே போகிறதுன்னு தெரியாது, கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தெய்வ பிள்ளைகளை புறப்பட்டு போனாங்க. அந்த புறப்பட்டு போன அந்த கீழ்ப்படிதல்னால கர்த்தர் ஆபிரகாமை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார். எஜமான் சீமானாக இருக்காருன்னு எலியேசர் சொல்வார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் பூமி கொல்ல முடியாதது தான் இருந்தது. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆண்டவர் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். உன் புத்திரனோ ஏகசுதனோ உன் குமாரனை எனக்கு பலியிடுன்னு ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால உன் சந்ததிக்குள் பூமியில சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆபிரகாமின் கீழ்ப்படிதலுங்க சந்ததியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி இல்லை? அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசித்தீங்கன்னா, அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி, யார்? இயேசு பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ இயேசுவே கீழ்ப்படியும் போது நீங்களான கீழ்ப்படியுமா இல்லைங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிங்க, மனுஷருக்கு கீழ்ப்படிங்க, நிச்சயமாக மேன்மையான ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீர் இன்றைக்கி கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரப்பா. உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிய, உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய,
ஆண்டவரே ஆபிரகாமை போல கீழ்ப்படிதலுள்ள காணப்பட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கிருபை பாராட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் ஜெப பிதாவே ஆமென். கீழ்ப்படிங்க, தேவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. God bless you.